அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாவரம் எம்எல்ஏ மகன், மருமகள் ஆகியோரின் ஜாமீன் மனு மீது பிப்ரவரி 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். பணிப்பெண்ணுக்கு வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மர்லீனா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் இருவரும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இருவரும் சென்னை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜராகி வாதிட்டார். அவர் தனது வாதத்தில் பணிப்பெண்ணின் கல்வி செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் மனுதாரர்கள் செலவு செய்துள்ளதாக கூறினார். எம்எல்ஏ மகன் என்பதால் இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்களால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக போலீசார் அவசர கதியில் செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ப மோகன், SC/ST பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை டிஎஸ்பி அந்தஸ்தில் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்தஸ்தில் இருப்பவர் தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆய்வாளர் தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் உண்மைகள் தெரியவரும். அதாவது எம்எல்ஏவனுடைய மகன் மற்றும் மருமகள் இருவரையுமே போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் உண்மைகள் தெரிய வரும் எனவும், வீட்டு பணியாட்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்க வேண்டும் என சட்டம் இருக்கும் நிலையில் இந்த பெண்ணுக்கு 1 ரூபாய் கூட வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். போக்சோ பிரிவிலும் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என கூறிய அவர், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்புலத்தில் முக்கிய நபர்கள் இருப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன், இந்த வழக்கில் SC/ST சட்டப்பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் பெரிய நபர்கள் இருந்திருந்தால் எப்படி இருவரும் கைது செய்யப்பட்டு இருப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். காவல்துறை சார்பில் மாநகர சிறப்பு வழக்கறிஞர் M சுதாகர் ஆஜராகி பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பாக விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த மனுக்கள் மீது, அதாவது எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீதான ஜாமீன் கோரிய மனுக்கள் மீது வரும் 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.